இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எல்லை தாண்டி சென்றதாக பாகிஸ்தான் ராணுவத்திடம் சிக்கிய இந்திய ராணுவ வீரர் ஒப்படைப்பு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. எல்லை பாதுகாப்பு படை வீரர் PK ஷாவை இந்தியாவிடம் பாகிஸ்தான் ராணுவம் ஒப்படைத்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவ வீரர் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, ஏற்கனவே எல்லை தாண்டியதாக எல்லை பாதுகாப்பு படை வீரர் PK ஷா அங்க பாகிஸ்தான் கிட்ட சிக்கியிருந்தாரு. இப்ப அவர் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கே, இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தானா? என்ன விவரம்? இந்திய வீரர் கைது செய்யப்பட்டு அவரை விடுவிக்க மாட்டோம் என பாகிஸ்தான் வலியுறுத்தி வந்த நிலையிலே தொடர்ச்சியாக எல்லையிலே பதட்டம் நிலவியது. ஆபரேஷன் சிந்தூரின் முக்கிய நடவடிக்கைகள் நடைபெற்றன. ஆகவே அந்த சமயத்திலே அவரை விடுவிக்காமலே பாகிஸ்தான் காலம் தாழ்த்தி வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் இந்திய பகுதிக்குள் நுழைந்த போது பிடிபட்டார். அவரை இந்திய அதிகாரிகள் தங்களுடைய கஸ்டடியிலே வைத்து விசாரணை நடத்தி கொண்டிருந்தனர். இத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது சனிக்கிழமை முதல் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு DGMO பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வருகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பகுதியில் உள்ள இந்திய ராணுவ தளபதிகள் பாகிஸ்தானை மீண்டும் தொடர்பு கொண்டு BSF வீரரை விடுவிக்க வேண்டும் என கடந்த 2 நாட்களாக வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். அதன் அடிப்படையிலே தான் தற்போது பாகிஸ்தான் அவரை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. அதே சமயத்திலே இந்தியாவின் பிடியில் உள்ள பாகிஸ்தான் வீரரை பதிலுக்கு விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அதிகாரிகள் மட்டத்திலே முடிவு செய்யப்படுகிற விஷயமாக இருக்கிறது. இந்திய வீரர் விடுவிக்கப்பட்டவுடன் அது தொடர்பான தகவல்கள் வெளியாகும். ஆனால் எந்த பேச்சுவார்த்தை நடந்தது, எப்படி அவர் விடுவிக்கப்பட்டார், பதிலுக்கு இந்தியா யாரை விடுவிக்கிறது போன்ற விவரங்களை எல்லாம் தற்போது வெளியிட வேண்டாம் என பாதுகாப்பு துறையினர் முடிவு செய்திருக்கின்றனர். அனைத்து விவரங்களும் இறுதி செய்யப்பட்டு இந்திய வீரர் பத்திரமாக திரும்பிவிட்டது உறுதி செய்யப்பட்ட பிறகு கூடுதல் விவரங்களை வெளியிட வேண்டும் என அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, எல்லை பாதுகாப்பு படை வீரரை விடுவிக்கிறதுக்கு ஒப்படைக்கிறதுக்கு ஒப்பு மட்டும்தான் கொண்டிருக்கிறார்களா, அல்லது அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்காரா இந்தியா கிட்ட? கணபதி, எல்லையிலே ஒப்படைக்கப்படும் போது அதற்கு பல சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு எல்லை முகாமிலும் பாகிஸ்தானுடைய இந்த முகாம் இந்தியாவுடைய இந்த முகாமுடன் தொடர்பில் இருக்கும் என்று அந்தந்த எல்லை பகுதிகளிலே குறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதன்படியே வீரர் எங்கிருக்கிறாரோ அங்கிருந்து எல்லையில் உள்ள அந்த முகாமுக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் ஒப்படைக்கப்படுவார். அந்த சமயத்திலே ஒப்படைத்து அவர் இந்தியாவுடைய முகாமுக்கு அழைத்து வரப்பட்ட பிறகே இந்த நடவடிக்கை முழுவதும் முடிந்ததாக கருதப்படும். ஆகவே அதுவரை அவர் அங்கிருந்து இங்கு வந்தது அதிகாரப்பூர்வமாகாது. முன்னதாக தகவல் அளிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்துவது, அது அனைத்துமே இன்ஃபார்மல் என்கிற முறையிலே அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையிலே நடைபெறுகிறது. பின்னர் விடுவிக்கப்பட்டு இந்திய முகாமுக்கு வந்து அனைத்தும் சரியாக இருக்கிறது, அவரது உடல் நலம் சரியாக இருக்கிறது, அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அவருடன் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் உறுதி செய்ய வேண்டிய பல்வேறு பணிகள் இருக்கின்றன. அதெல்லாம் முடிந்த பிறகே அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் என்கிற நடவடிக்கை முழுவதுமாக நிறைவடைந்து அதிகாரப்பூர்வமாகிறது. பிரியதர்ஷினி, இந்த முகாமுக்கு அவர் அழைச்சிட்டு வரப்படுறதுக்கான கால இடைவெளி எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற ஏதேனும் தகவல் இருக்கா கணபதி? நிச்சயமாக. அதாவது பாகிஸ்தான் முகாம் மற்றும் இந்திய முகாம் இடையே எத்தனை இடைவெளி இருக்கிறது? இந்தியாவை சேர்ந்த அதிகாரிகள், குறிப்பிட்ட அதிகாரிகள் அவரை அங்கிருந்து பாகிஸ்தான் அதிகாரிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவரை அழைத்து வருவார்கள். ஆகவே சம்பந்தப்பட்ட இடத்திலே எவ்வளவு தூரம் இருக்கிறது 2 முகாம்களுக்கும் இடையே, அங்கு செல்லும் அதிகாரிகள் அவரை அழைத்து வரும்போது வேறு ஏதேனும் தகவல்கள் சொல்லப்படுகிறதா, அதாவது அவருக்கு ஏதாவது உடல் நலம் குறைவு ஏற்பட்டதா, ஏதேனும் சிகிச்சை அளிக்கப்பட்டதா போன்ற விவரங்களை எல்லாம் கேட்டறிந்து அவரை அழைத்து வருவார்கள். ஆகவே அதன்படியே அதற்கேற்ற வகையிலே காலதாமதம் சிறிது அதிகமாக ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
ஒருபுறம் இந்திய ராணுவ வீரரை ஒப்படைச்சிருக்குது பாகிஸ்தான், மறுபுறம் பாகிஸ்தான் வீரரையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு இங்க முழு சம்மதம் தெரிவிக்கப்பட்டு பாகிஸ்தான் வீரரும் ஒப்படைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஏதேனும் தகவல் இருக்கா? அது தொடர்பான தகவல்களை எதுவும் இந்திய பாதுகாப்பு படைகள் இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் அதுதான் பாகிஸ்தானின் கோரிக்கையாக இருந்தது. பல நேரங்களிலே இரண்டுக்கும் தொடர்பு இருந்தாலும் இரண்டு சம்பவங்களையும் தனித்தனியாக பார்ப்பதுதான் ராணுவத்தின் வழக்கமாக இருந்து வருகிறது. அவர்கள் தரப்பிலிருந்து அவர்கள் நமது வீரரை விடுதலை செய்வது என்பதற்கான நடவடிக்கைகள் முடித்த பிறகு நமது தரப்பிலிருந்து அவர்களது வீரரை விடுவிப்பது என்பது தனியான நடவடிக்கையாக கருதப்படும். ஆகவே இது வேறு அது வேறாக கருதப்படுகிறது. பாகிஸ்தான் தான் முதலில் இந்திய BSF வீரரை தன்னுடைய பகுதியிலே நுழைந்ததாக குற்றம் சாட்டி அவரை அழைத்து சென்று தன்னுடைய பொறுப்பிலே வைத்திருந்தது. அவர்களுடைய கஸ்டடியிலே இருந்த அவர் விடுவிக்கப்படுவது முதல் நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இந்திய படைகள் பாகிஸ்தான் வீரரை பிடித்தது அதற்கு பின்னர் நடைபெற்ற சம்பவம். ஆகவே அவர் இதற்கு பின்னரே இந்த நடவடிக்கைகள் முழுவதுமாக முடிந்த பின்னரே அவர் விடுவிக்கப்படுவார் என்பது பொருளாகிறது. அதற்கேற்ற வகையிலே இரண்டு இராணுவங்களும் ஒப்பந்தம் செய்து கொண்டு நடவடிக்கைகளை எடுக்கின்றன. இதெல்லாம் அதிகாரிகள் மட்டத்திலேயே எல்லை பேச்சுவார்த்தைகளிலே நடைபெறும் விவரமாகும். ஆகவே அங்கிருந்து தகவல்கள் பின்னர் ராணுவத்தின் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அதன்படியே BSF மற்றும் இந்திய அரசுக்கும் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்படும். பிரியதர்ஷி, இந்திய ராணுவ வீரரை பாகிஸ்தான் ஒப்படைத்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் கணபதி, நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்போது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பாதுகாப்புத்துறை பேராசிரியர் திருமிகு ஜெகநாதன் அவர்கள் இருக்கிறார் இணைப்பில். சார் வணக்கம். வணக்கம் சார். 20 நாட்களுக்கு முன்னாடி எல்லையை தாண்டியதாக இந்திய பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் பிடிச்சிருந்தாங்க. இப்ப அவரை பாகிஸ்தான் இந்தியா கிட்டேயே ஒப்படைச்சிருக்காங்க. மறுபுறம் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியால இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வீரரை திரும்பியும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் போடப்பட்டிருக்கு. இதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது தொடர்பான தகவல் தான் சார் வெளியாகி இருக்கு. முதற்கட்ட பார்வை உங்களோடது. இல்ல, இது இந்த இந்திய பாதுகாப்பு படை எல்லை பாதுகாப்பு படை வீரர் இன்டர்நேஷனல் பார்டர் வழியாக அந்த பக்கம் தவறுதலாக அவர் பிடிக்கப்பட்டிருக்காருந்த செய்தி வந்தது. அவரை இப்ப விடுவிக்கிறதாக இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு படைக்கும் அதே மாதிரி பாகிஸ்தானை எல்லை, அதாவது இன்டர்நேஷனல் பார்டரை பாதுகாக்கிறது ரேஞ்சர்ஸ் சொல்லுவாங்க, பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க தான் அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த கமாண்டன்ட் லெவல்ல அக்ரிமெண்ட் பிரகாரம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. யாரெல்லாம் தவறுதலாக போன அது வீரவை மட்டும் இல்ல, இந்த சிவிலியன்ஸ் சில சமயம் இந்த பக்கம் வரக்கூடும். அப்படி வரும் பட்சத்தில் அவங்களை ரொட்டீனா அவங்களுடைய கம்யூனிகேஷன் மூலமாக அவங்க வெரிஃபை பண்ணி அவங்க எந்த நோக்கத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணி அப்புறம் அப்படி அதன் பேர்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு அப்புறம் இது கொஞ்சம் எக்ஸாகரேட்டா இது மீடியா அட்டென்ஷன் வருது. பட் இதுக்கு முன்னாடி நிறைய கேசஸ் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு. ஜம்முல ஆர்எஸ்புரால இந்த மாதிரி நடந்திருக்கு, பஞ்சாப்லயும் நிறைய நடந்திருக்கு. இது மாதிரி அங்கிருந்து வந்தவங்க தவறுதலாக இந்த பக்கம் வந்தவங்க அப்புறம் இங்கிருந்து அந்த பக்கம் போனவங்களை அவங்கள திருப்பி அனுப்புறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ப்ரொசீஜரா தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல இந்திய வீரரை பாகிஸ்தான் ஒப்படைச்சிருக்காங்க. அதுல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கடந்த காலங்கள்ல நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.